வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். சூடானின் ராணுவம் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து தனது சொந்த தலைநகரை மீட்பதற்கு போர் புரிந்தபடி தலைநகருக்கு அருகே வரை சென்று விட்டது. சூடானின் ராணுவ தளபதி அல் புர்ஹான் மற்றும் கிளர்ச்சி குழு அல்லது துணை ராணுவம் RSF இடையே போர் வெடித்ததில் இருந்து ராணுவத்தின் மிக முக்கியமான முன்னேற்றங்களில் ஒன்றாக தலைநகரை நெருங்கிய நகர்வு உள்ளது. ஒரு மின்னல் தாக்குதலுக்கு பின்னர் சூடானின் ராணுவம் நாட்டின் தலைநகரான கார்ட்டூமின் கட்டுப்பாட்டை மீண்டும் நெருங்குகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானை ஒரு கிளர்ச்சியாளர் ஜெனரல் உள்நாட்டு போரில் மூழ்கடித்த பின்னர் முதல் தடவையாக நாட்டின் தலைநகரம் மீண்டும் சூடானின் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு தென்படுகின்றது. தலைநகர் கார்ட்டூமின் மத்திய பகுதியில் இடிபாடுகளுடன் காணப்படும் பல சுற்றுப்புறங்கள் ராணுவம் கைப்பற்ற முடிந்தால் தலைநகர் ராணுவத்தின் கைகளில் வீழ்வதற்கு வாய்ப்பு அதிகம். தற்போது அந்த பகுதிகள் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. கார்ட்டூமின் மத்திய பகுதி ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டால் ராணுவம் தலைநகரில் உள்ள ரிபப்ளிக் அரண்மனை மற்றும் ஜனாதிபதி இல்லத்தை சுற்றி வளைத்து முற்றுகையிடுவதன் மூலம் தலைநகரின் கட்டுப்பாட்டை கைப்பற்றலாம். சமீப நாட்களில் சூடான் ராணுவம் ஒரு முக்கியமான மூலோபாய நன்மைக்காக தலைநகரின் வடக்கு புறநகர் பகுதிகளை கைப்பற்றியுள்ளது. ராணுவத்திற்கு எதிராக போராடும் கிளர்ச்சி குழு RSF என்பது சூடான் அரசாங்கத்தால் முன்பு இயக்கப்பட்ட ஒரு துணை ராணுவ படை. அதாவது அதை முன்பு சூடானின் 2வது ராணுவம் என்று அழைக்கலாம். இப்போது RSF சூடான் ராணுவத்திற்கு எதிராக போர் புரிகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு துணை ராணுவத்திடம் தலைநகரை இழந்தது பிரதான ராணுவம். RSF முன்பு சூடான் அரசாங்கத்தின் சார்பாக போராடிய ஜன்ஷவீட் இயக்கங்களில் இருந்து வளர்ந்தது மற்றும் முதன்மையாக உருவாக்கப்பட்டுள்ளது. சூடான் போர் என்பது நாட்டின் ஜனாதிபதியான லெப்டினன்ட் ஜெனரல் அப்தல் ஃபதா அல் புர்கான் மற்றும் அவரது முன்னாள் துணை ராணுவம் RSFின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மொஹாமட் ஹம்தான் டகாலோ ஆகியோருக்கு இடையேயான அதிகார போட்டி. போர் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொண்டது மற்றும் 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாத இறுதியில் ராணுவ தலைமையகத்தை மீண்டும் கைப்பற்றிய பின்னர் ராணுவ உடையணிந்த ஜனாதிபதி புர்ஹான் சூடானின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் RSF துருப்புக்களை அகற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தமது ராணுவத்தை உற்சாகப்படுத்தினார். ஜனவரி மாதம் RSFின் தளபதி டகாலோவை இனப்படுகொலையாளர் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஏனெனில் அவரது துணை ராணுவ படை நாட்டின் மேற்கு டார்பூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான கருப்பின சூடானியர்களை கொண்டது. அதே நேரத்தில் நாட்டின் ராணுவத்திற்கு தலைமை தாங்கும் புர்ஹானையும் போர்க்குற்றவாளி என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அவரது போர் விமானங்கள் பெரும்பாலும் பொதுமக்கள் மீதே குண்டு வீசின. ஏப்ரல் 2023 போர் தொடங்கிய உடனேயே கிளர்ச்சி குழு RSF தலைநகரின் பெரும்பகுதியின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியது. தெருக்களில் சோதனை சாவடிகளை அமைத்தது மற்றும் நூற்றுக்கணக்கான துப்பாக்கி ஏந்திய துருப்புக்களை நகரத்தின் கட்டடங்களின் கூரைகளில் நிறுத்தியது. சூடான் ராணுவம் மீண்டும் தனது நிலைப்பாட்டை எடுக்க போராடியது. அதே நேரத்தில் சமீபகால வாரங்களில் ராணுவம் நாட்டின் 2வது பெரிய நகரமான வாட் மதனியை மீண்டும் கைப்பற்றியது. அத்துடன் தெற்கு சூடான் எல்லைக்கு அருகிலுள்ள நகரங்களில் கட்டுப்பாட்டையும் கைப்பற்றியது. கடந்த மாதம் அரசாங்க படைகள் நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மீட்டெடுத்தன. இது தலைநகர் கார்ட்டூமுக்கு வடக்கே அமைந்துள்ளது. மேலும் RSF தலைநகரின் எல்லைகளில் அமைத்திருந்த காவலர்களையும் உடைத்த ராணுவம் கார்ட்டூம் நகரின் முக்கிய பகுதிகளையும் முற்றுகையிட்டது. கிட்டத்தட்ட 2 வருட போருக்கு பின்னர் RSF அவர்களின் விநியோக கோடுகள் உடைய தொடங்கியதை கண்டது. RSF படைகளுக்கு எதிராக சூடானின் ராணுவம் முதன்முறையாக அதன் முழு பலத்துடன் போராடுகிறது. ராணுவத்தின் மீள் எழுச்சி ஈரானில் இருந்து வந்த புதிய ஆயுதங்கள், ராணுவத்தின் ஆள் சேர்ப்புகள் மற்றும் தன்னார்வ இயக்கத்தினரின் ஆதரவு ஆகியவற்றால் ஏற்பட்டது. கடந்த வாரம் பிரெஞ்சு மருத்துவ தொண்டு நிறுவனம் எல்லைகளற்ற மருத்துவர் அமைப்பு தலைநகர் கார்ட்டூம் மற்றும் டார்ஃபூரில் காயமடைந்தவர்களில் பெருமளவான வருகையுடன் போராடுவதாக கூறியது. சூடான் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி கார்ட்டூமின் இரட்டை நகரமான ஓம்டுர்மானின் உள்ள பரபரப்பான சந்தை மீது RSF ஷெல் தாக்குதல் நடத்தியதில் சுமார் 58 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். எல்லைகள் இல்லாத மருத்துவர்கள் அமைப்பின் மேலாளர் ஓசன் அக்பாஸ் அங்குள்ள சூழ்நிலை பற்றி கூறிய போது வன்முறை தொடர்ந்து வாழ்க்கையை அளித்து வருகிறது. மக்கள் மருத்துவ சேவையை அணுகுவதை கடினமாக்குகிறது மற்றும் சுகாதார பணியாளர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று கூறினார். ரிபப்ளிகன் அரண்மனையின் கட்டுப்பாட்டிற்கான போர் RSFக்கு மிக தீவிரமாக மாறுவது நிரூபிக்கப்படலாம். காரணம் RSFின் பலம் சிதைவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ப்ளூ லைன் மாநிலத்திற்கு தெற்கே உள்ள ரிபப்ளிகன் அரண்மனை மற்றும் அருகிலுள்ள சுற்றுப்புறங்களை இழப்பது RSFின் சொந்த தளமான மேற்கு சூடானில் இருந்து பொருட்களை பெறும் திறனை மேலும் சீர்குலைக்கும்.
ஹெமட்டி என்ற புனைப்பெயரால் பரவலாக அறியப்படும் RSFின் தளபதி மொஹாமட் ஹம்தான் டகாலோ பல மாதங்களாக பொதுவெளியில் தோன்றவில்லை. அவர் இருக்கும் இடத்தை பற்றிய பல ஊகங்கள் அடிபடுகின்றன. அவரது மூத்த சகோதரர் RSFின் துணைத் தளபதி அப்துல் ரஹீம் ஹம்தான் டகாலோ போருக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். சூடான் அதிகாரிகள் மற்றும் ஆர்வலர்களின் கூற்றுப்படி மொஹாமட் ஹம்தான் டகாலோ இல்லாதது அவரது துருப்புக்களை மனச்சோர்வடைய செய்துள்ளது. பெரும்பாலான RSF துருப்புக்கள் ஹெமிட்டை தங்களை கைவிட்டு விட்டதாக உணர்கிறார்கள். இராணுவத்தின் வெற்றிகள் பற்றிய அறிக்கைகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று RSF செய்தி தொடர்பாளர் நேற்று சனிக்கிழமை கூறினார். தலைநகர் கார்ட்டூமின் பெரும்பகுதியை RSF இன்னமும் கட்டுப்படுத்துகிறது என்றார் அவர். நகரத்தில் அதிக இடத்தை RSF இழந்தால் போர் டாக்பூருக்கு நகரும் என்று சில ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது பிராந்தியத்தின் கருப்பின மக்களை இலக்காக கொண்டு மேலும் வன்முறை அபாயத்தை உயர்த்துகிறது. முக்கிய செங்கடல் வர்த்தக பாதைகளில் அமைந்துள்ள சூடானில் தங்கள் சொந்த நலன்கள் முன்னேற்றுவதற்கு மற்ற அரசாங்கங்கள் மோதலை பயன்படுத்திக் கொண்டன. உதாரணமாக ஐக்கிய அரபு அமீரகம் 2023 கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது என்று உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஐக்கிய அரபு அமீரகம் போரில் பக்கபலமாக இருப்பதை ஒரு அமீரக அதிகாரி மறுத்தார். மனிதனால் உருவாக்கப்பட்ட போருக்கு உடனடி போர் நிறுத்தம் மற்றும் அமைதியான தீர்வுக்கு நாங்கள் தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறோம் என்று அந்த அதிகாரி கூறினார். அதன் பங்குக்கு சூடான் ராணுவம் ஈரானிடமிருந்து ஆளற்ற விமானங்களை பெற்றதை ஒப்புக்கொள்கிறது. சூடானுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டொனால்டு பூத் கூறிய போது, சூடான் ராணுவம் ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிக்காக ஈரான் மீது அதிகளவில் தங்கியிருப்பது சூடான் மற்றொரு ஈரானிய ஆதரவு தளமாக மாறும் அபாயத்தை முன்வைக்கிறது என்று கூறினார்.